ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஐ எம் பிரத்யூஷ் சேது. இதுவரைக்கும் பிரத்யூஷ் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊத்தங்கரை பக்கத்தில் ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் மக்கள் எல்லாம் திமுகவுக்கு ஓட்டு போடலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சர்ச்சை உருவாகி இருக்குது. அதாவது ஜனநாயக நாட்டில் யாருக்கு வேணால் யார் வேணால் ஓட்டு போடலாம். அந்த காமெடியாக சொல்ல மாதிரி தென்னை மரத்துக்கு ஒன்று பனை மரத்துக்கு ஒன்று குத்துனேன்னு சொல்லாமல் சரியானபடி ஓட்டு போட்டாங்கன்னா அதுவே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயந்தான். இதில் என்ன கொடுமைன்னா, அந்த ஊருக்கு வாட்டர் டேங்கில் பக்கத்தில் இருக்கிற வாட்டர் டேங்கில் இருந்து தண்ணி போகுது அந்த ஊத்தங்கரை பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த தண்ணியை அந்த ஊருக்கு போக விடாமல் என்ன பண்ணிட்டாங்க, மூடிட்டாங்க. மூடினது மட்டும் இல்லை, அந்த குழாயெல்லாம் அடித்து நொறுக்கிட்டாங்க. அப்போது அந்த ஊருக்கு தண்ணி எப்படி போகும்? கேட்டால் நீ திமுகவுக்கு ஓட்டு போடலை, அதனால் நான் அப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஜனநாயக விரோதம் இல்லையா? இப்படியா பண்ணுறது? ஒரு மனித உரிமை, நம்ம யாருக்கு வேணால் ஓட்டு போடலாம். ஏதோ இப்போ ஒரு சினிமா நடிகர் வந்திருக்கிறாரு, அவருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க, ஓட்டு போடுறாங்க. அது அவங்களுடைய உரிமை. இளம் பெண்களும் சரி, இளைஞர்களும் சரி என்ன செய்கிறாங்க, இத்தனை வருஷமாக திராவிடம் ஆண்டுது, 60 வருஷமாக 59 வருஷமாக, அதுக்கு நம்ம மாற்றலாம் அப்படின்னு அவங்க முடிவு எடுத்துருக்குறாங்கன்னா அதுக்கு நம்ம தலைவணங்கணும். அதை விட்டு போட்டு நீ எப்படி திமுகவுக்கு ஓட்டு போடலை, நீ எப்படி தாவைக்கேக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அராஜகம் பண்ணி தண்ணி குழாயை இடித்து தண்ணி அந்த ஊருக்கு போக விடாமல் பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய தவறு. இந்த மாதிரி தவறு வழக்கமாக இந்த திமுககாரங்க தான் செய்வாங்க. திமுக ஆட்சியில் இல்லாதப்போ கூட இதுபோல் செய்கிறாங்கன்னா, இதை புதுசாக வந்த ஆட்சிக்காரங்க அதை என்னென்னு பார்க்கணும். இதை யார் உடைச்சாங்களோ அவங்கக்கிட்ட இருந்து வசூல் பண்ணி அதை சரி பண்ணணும். அல்லது சரி பண்ணிட்டது பிறகு அவங்கக்கிட்ட இருந்து ஒரு அபராதம் வசூலிக்கணும். அப்போ தான் இது ஜனநாயகத்துக்கு சரியாக வரும். அதை முதல்ல ஜனங்கள் புரிஞ்சுக்கணும். இதுபோல் அராஜகம் பண்ணுறதுங்கிறது அந்த திமுக அதிமுக ஆட்சியோடு ஒழிக்கணும். இப்போ வர விஜய் இதை செய்வாராங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அவர் இப்போ 4-5 நாளாக ஆட்சி ஓரளவு சிறப்பாக நடக்கிறதா தான் மக்கள் சொல்கிறாங்க. அரசியல் விமர்சகர்களும் அதை தான் சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம், என்ன நடக்குன்னு பார்க்கலாம். ஆனால் இதுபோல் விரோத போக்கு யாராக இருந்தாலும், எந்த கட்சிக்காரனாக இருந்தாலும் என்ன செய்யணும், அதை முதல்ல ஒழிக்கிறதுக்கான முயற்சியை எடுக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.